மலேசியா நாட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லி கூட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் 8.5 வருஷம் ஆகி எந்த டீட்டெயிலுமே எனக்கு இல்லை. எங்க அம்மா வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அவங்க எந்த ஆதாரமும் கொடுக்கல. அவங்க 8 வருஷம் இன்னமும் அவங்க இருக்க போறாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியலங்க. அங்க எங்க அம்மா வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் கூட்டு போனாங்க. கொஞ்சம் கடனில் கஷ்டப்பட்டதுனால மலேசியா நாட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லி கூட்டு போனாங்க. செப்டம்பர் 24, 2017 எங்கள் அம்மா இங்கேருந்து போனாங்க. 25 அங்கே போயிட்டு கால்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுலேருந்து போய் 2 மாதத்துல டிசம்பர் மாதம் எங்கள் அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து சொல்லுதாங்கன்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்லுதாங்க. நாங்கள் சம்பளம் எங்கள் அம்மாட்ட கேட்கல, அவங்களா தான் அனுப்பி வச்சாங்க. 30,000 எங்கள் அப்பா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்படி சம்பளம் போடுங்க. அப்போ எங்கள் அம்மா நாங்கள் பேசி 10 நாள் ஆகுது, கொஞ்சம் கால் பண்ணி கொடுங்கன்னதுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணமா வெளியில் நிற்கன்னு அந்த மலேசியா ஓனர் சொன்னார். அவர் பேர் சேதுராமன். வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடவே இல்லை. மறுநாள் காலையில் இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் சொன்னாங்க, உங்கள் அம்மா அந்த வீட்டில் இல்லையாம்மா, வீட்டிலேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 8.5 வருஷம் ஆகி எந்த டீட்டெயிலுமே எனக்கு இல்லை. எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அவங்க எந்த ஆதாரமும் கொடுக்கல. எங்கள் அம்மாவை பற்றி எந்த கம்ப்ளைண்ட், நான் இங்கே நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் கலெக்டர் ஆஃபீஸ், கமிஷனர் ஆஃபீஸ் எல்லா பக்கமே கொடுத்துருக்கேன். ஏன்னா எந்த ஒரு தகவலும் எனக்கு இல்லை. எம்பசி வரைக்கும் போகும். எம்பசிலேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னா அந்த போன வீட்டு அட்ரஸ் கொடுப்பேன். அவங்க விசாரிப்பாங்க. ஆனால் அவங்க விசாரிக்கிற என்ன சொல்றாங்க, அம்மாவை காணும், வீட்டிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை எல்லாரும் சொல்றாங்க. தவிர அவங்க காணாம முனைக்கு எந்த ஒரு ஆதாரமும் யாரும் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் 8.5 வருஷம், இந்த செப்டம்பர் வந்தால் 9 வருஷம் ஆக போகுது. 9 வருஷமா நான் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அவங்கள பற்றி அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு எந்த தகவலும் இல்லை. மனு ஒரு 4 நான் என்னோட நேம்ல 4 வாட்டி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டி கொடுத்துருக்காங்க, எங்கள் அப்பா பேரில் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு 5-6 வாட்டி கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன். நானும் நிறைய டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். பேட்டை ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன், டவுன் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன், எல்லா பக்கமும் கொடுத்துருக்கேன். எல்லாரும் விசாரிக்கிறது இதுதான். அம்மா காணாம போனாங்கன்னு அவங்க சொன்னதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த நாட்டிலேருந்து ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்கள பற்றி எந்த தகவலுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். மலேசியாலேருந்தே ஒருத்தவங்க கேட்காங்க, என்னம்மா இப்படி கண்டுபிடிக்காம இருக்காங்க. இதே எங்கள் நாட்டிலேருந்து உங்கள் ஊர்லேருந்து ஒருத்தவங்க காணாம போனால் யாரும் விட மாட்டாங்க, மலேசியா கவர்மெண்ட் விடாது, உங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லனே தெரியல. நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நானும் அதான் யார் மூலியமாக தான் ஹெல்ப் கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா காணாம போயில எனக்கு 17 வயசு. எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணவோ எதுவும் சொல்லவோ யாருமே கிடையாது. 25 வயசு ஆகுது எனக்கு. இப்போ நானும் காணாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி எல்லாமே ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா இது வரைக்கும் வரல, எந்த ஒரு தகவலுமே இல்லை. எங்கள் அம்மா வெளியில் வந்தால் கண்டிப்பாக கால் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோன் காலுமே இல்லாமல் அவங்க அங்கே என்ன கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாத நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். எல்லாரும் இப்போ விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, அவங்க 8 வருஷம் இன்னமும் அவங்க இருக்க போகிறாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியலங்க. அங்கே இன்னைக்கு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கேன். மண்டே பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எங்கள் அப்பாவும் காணும், எங்கள் அம்மாவும் காணாம போன இதில் அதிர்ச்சியில் எங்கள் அப்பா ஒரு மாதிரி மனநல இது இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் 2 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வரும்போது டவுனில் தான் வேலைக்கு போவாங்க. எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 2020 வேலைக்குன்னு சொல்லிட்டு போனவங்க வீட்டுக்கே வரல. அவர் காணாம 5 வருஷம் ஆகுது. அவரை பற்றியுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே லோக்கலில் இருக்க எங்கள் அப்பாவே கண்டுபிடிச்சி கொடுக்கல. அப்போ மலேசியாவுக்குன்னு வேலைக்கு போனவங்க எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லாருமே ஏன்டா என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்காங்க. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருப்பேன். என்னால் முடியலை, நான் சின்ன பிள்ளை. அதனால தான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கவர்மெண்டால தான் பண்ண முடியும். நம்ம ஒருத்தரால் மறுபடியும் நான் மலேசியா போய் தேடி என்னைய தேட யார் இருக்கிறா? அங்கே காணாம போனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.